மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இரண்டாவது திருமணமா அவரோட காஸ்டியூம் டிசைனரான ஜாய் கிறிசல்டாவை ரகசிய திருமணம் பண்ணிட்ட மாதிரி ஜாய் கிறிசல்டா அவர்களே கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல சொன்ன ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்கள் முழுக்க காட்டு தீயா பரவி ஆளாளுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை ரொம்பவே மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட முதல் மனைவியான ஸ்ருதி அவர்களை முறையா விவாகரத்து பண்ணிட்டாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் அதிகமா கேட்கப்பட்டுட்டு வருது. ஆனா இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் பெறாத நிலையில ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களோட ஒன்னா வந்திருக்காரு. இதை வச்சு பார்க்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவரோட முதல் மனைவிய விவாகரத்து பண்ணல அப்படின்றதும் இப்ப அவரு அவங்க கூட தான் இருக்காரு அப்படின்றதும் உறுதியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட காஸ்டியூம் டிசைனரை மாத்திட்டாரு. அதோட ஜாய் கிறிசல்டா அவர்களை அன்ஃபாலோவும் பண்ணிட்டாரு. இதனால மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் ஜாய் கிறிசல்டா அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரியும் இனிமே ஜாய் கிறிசல்டாவுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரியும் தான் தெரியுது. ஆனா இதை எதை பத்தியும் கவலைப்படாம ஜாய் கிறிசல்டா அவர்கள் பிரெக்னண்டா இருக்கிறதையும் அவங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் கூட நெருக்கமா இருந்து சில போட்டோஸ்களையும் போட்டு அவங்களோட லவ்வ தொடர்ந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தனக்கு ஜாய் கிறிசல்டா வேண்டாம் அப்படின்னு தன்னோட முதல் மனைவி தான் வேணும் அப்படின்ற மாதிரியும் தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல பல ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஜாய் கிறிசல்டாவோட நிலைமை என்ன ஆகும், அவங்க வேற இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க, இதுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒரு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு ரொம்பவே கோபமா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.